So kids, today's topic for you will be about pronoun, adjectives, adverbs and gender. 4 topics we are going to see. They are very easy. Listen to them carefully. I will explain with worksheets also, which will be easier for you. Noun you have already read. All naming words are noun, all action words are verbs. That you are clear. Now what is a pronoun? Anything that takes the place of a noun. நவுனுக்கு பதிலாக வருமா? ராகுல் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்ற இடத்துல ராகுலுக்கு பதிலாக ஹீ இஸ் ஸ்லீப்பிங்னு வரும். அப்போ ஹீ பிகம்ஸ் த ப்ரொனவுன். நவுன் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது ப்ரொனவுன். மீனா இஸ் டான்சிங். இன்ஸ்டெட் ஆஃப் மீனா இஃப் யூ சே ஷீ இஸ் டான்சிங், ஷீ இஸ் த ப்ரொனவுன். த கேட் இஸ் ட்ரிங்கிங் மில்க், இட் இஸ் ஹங்க்ரி. பூனை பசியாக இருக்குது, இட்டு வந்துருச்சு கேட்டுக்கு பதிலாக. ஸோ ஆல் தீஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் த நவுன் இன் த சென்டென்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் ப்ரொனவுன். காட் இட் சில்ட்ரன்? வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, த கேட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்டு அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பேர்டை பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் இல்லையா? அதுதான் அட்ஜெக்டிவ். நவுனை எது ஒன்று டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோமா. அருண் இஸ் அ டால் பாய் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. டால்ன்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? அருண் இஸ் அ டால் பாய்னு சொன்னேன்னா அருணை நான் டால்னு டிஸ்கிரைப் பண்ணுறேன். Arun is a noun and I am describing him as tall. So that word becomes an adjective. Okay. Geeta is a thin girl அப்படின்னு சொல்கிறேன்னா கீதா ஒரு ஒல்லியான பொண்ணுன்னு சொல்கிறேன். கீதாவை நான் என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணுறேன்? ஒல்லின்னு சொல்கிறேன். கீதா வந்து நவுன், தின்னு தான் டிஸ்கிரைபிங் வேர்ட். ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். சிமிலர்லி அட்வர்ப்னா என்னென்னா வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணோம். வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணால் இட் இஸ் கால்ட் அட்வர்ப். சே ஃபார் எக்ஸாம்பிள், த பீகாக் இஸ் டான்சிங் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறேன்னா பீகாக்கோட ஆக்ஷன் என்ன? டான்சிங். அதுதான் அங்கே வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்டு. பியூட்டிஃபுல்லிங்கிறது அந்த வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், மிகைப்படுத்தி சொல்கிறோம். ஸோ தட் வில் பி த அட்வர்ப், தட் விச் டிஸ்கிரைப்ஸ் த வேர்ப் இன் த சென்டென்ஸ். இப்போ ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஹார்ஸ் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா ஹார்ஸோட ஆக்ஷன் என்ன? ரன்னிங். அது எப்படி ஓடுது? ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஸோ ஃபாஸ்ட்டு தான் அங்கே அட்வர்ப். ஃபாஸ்ட் வந்து இஸ் டிஸ்கிரைபிங் த வேர்ப் ரன்னிங் ஆஃப் த நவுன் ஹார்ஸ். ஸ்லோ, த டார்டாய்ஸ் இஸ் ரன்னிங் ஸ்லோலி அப்படின்னா டார்டாய்ஸ் அங்கே நவுன், அதோட ஆக்ஷன் ரன்னிங். அந்த ரன்னிங் அது எப்படி பண்ணுதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ஸ்லோலின்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த டிஸ்கிரைப் பண்ணுற ஸ்லோங்கிற வேர்டு தான் அட்வர்ப். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர். ப்ரொனவுன்னா இட் வில் ரீப்ளேஸ் த நவுன். ஹீ, ஷீ, இட், தே அப்படி வரும். அட்ஜெக்டிவ்னா இட் வில் டிஸ்கிரைப் த நவுன் இன் அ சென்டென்ஸ் லைக் டால், தின், பியூட்டிஃபுல் அந்த மாதிரி. அட்வர்ப்னா இட் வில் டிஸ்கிரைப் த ஆக்ஷன் வேர்ட் ஆர் வேர்ப் இன் த சென்டென்ஸ். Got it children? These are the 3 topics. Apart from this you have gender. What is gender? There are 2 types. I will show you. Next you have the gender children. Gender na enna? Whether the particular person or animal or bird is male or female. அது பாயை டினோட் பண்ணுதா, கேர்ளை டினோட் பண்ணுதா, மேனை டினோட் பண்ணுதா, உமனை டினோட் பண்ணுதா. மேஸ்குலைன்னா எனிதிங் டு டூ வித் மேன், பாய். ஓகே, அந்த ஜெண்டர். ஃபெமினைன்னா எனிதிங் டு டூ வித் ஃபீமேல், உமன், கேர்ள் அந்த மாதிரி. ஓகே, இது ரெண்டுக்குமே பேர் வித்தியாசப்படும். அதனால தான் ஜெண்டர்னு 2ஆக பிரித்து மேஸ்குலைன், ஃபெமினைன்னு சொல்கிறோம். லுக் அட் த போர்ட். See, gender is of 2 kinds, masculine and feminine gender. Okay, under masculine, for example, if you see lion, lion na it denotes the male lion, man, boy lion. அதே பொம்பளை lion இருக்கு இல்லையா, female lion, lionன்னு சொல்ல மாட்டோம், lionessன்னு சொல்லுவோம். So this is masculine gender lion, feminine gender is lioness. புரியுதாமா வித்தியாசம்? In the same way boy அப்படின்னா ஒரு பையன் இல்லையா, பொண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? கேர்ள்னு சொல்லுவோம். ஸோ பாய் இஸ் masculine gender, feminine gender is girl. So this is how the gender is divided into 2. There are many genders which I will discuss
அதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். எது மேல் ஜெண்டர், எது ஃபீமேல் ஜெண்டர், எது மாஸ்குலைன், எது ஃபெமினைன்னு தரோவாக இருக்கணும். அது பேஸ் பண்ணி யூ வில் கெட் ஒர்க் ஷீட்ஸ். Okay children, hope you understood the gender topic also. So children, let us see an exercise about pronouns so that you will understand what are pronouns in a better way. Complete the sentences with him, her, it, them. Him, her, it, them எல்லாம் pronouns மா. It takes the place of the noun in a sentence. Okay? So எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். First one பாருங்க. I don't eat oranges. அப்படின்னா என்ன? நான் ஆரஞ்சு பழம் சாப்பிட மாட்டேன். I don't like them. எனக்கு பிடிக்காது. ஆரஞ்சு பழம் எனக்கு பிடிக்காது. I don't eat oranges. I don't like them வரணும். Them is the pronoun. Okay? I don't know that woman. Do you know her? woman நாலே her வரணும். Her is the pronoun. I don't know that woman. எனக்கு அந்த பொம்பளையே தெரியாது. Do you know her? உனக்கு அவளை தெரியுமா? her வரணும். This shirt is not very warm. இந்த ஷர்ட் ரொம்ப சூடாக என்ன வச்சுக்கல. I do not wear dash in winter. I do not wear it in winter. it வரணும். அதை நான் வின்டரில் போட்டுக்கிறது கிடையாது. it is the pronoun. This is my friend Rishi. Have you met him earlier? him வரணும். it's a boy, so him வரணும். அவர் ரிஷி இவரை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா, மீட் பண்ணியிருக்கியா அப்படின்னும்போது him வரணும். Dad forgot the keys at home. Can you give it to him? அப்பா சாவியை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரு. Can you give it to him? சாவியை இட்டுன்னுவோம். to him அவர்கிட்ட கொடுங்கங்கிறதுக்கு him வரும். புரியுதாமா? this is how the pronouns are used. Okay? Next under pronouns we will see personal pronouns ma. Okay, personal pronouns na என்னன்னா pronouns that replace the names of persons or things are called personal pronouns. எங்கெல்லாம் ஒரு பர்சனோட நேமோ இல்லை ஒரு திங்கோட நேமோ பதிலாக pronoun வந்ததுன்னா they are called personal pronouns. Example பாருங்க. I like to draw. Rohan gave a drawing book to me. I, meலாம் ஒரு பர்சனை டினோட் பண்ணுது. So they are called personal pronoun. We are playing. Come join us. We, us இது எல்லாமே denotes a person. So they are personal pronoun. Okay? The pronouns I, me, we and us replace the speaker. யார் பேசுகிறாங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுது இந்த I, me, we and us. I and me are singular pronouns. ஐயும் மீயும் எங்கே யூஸ் ஆகும்? எங்கெல்லாம் சிங்குலராக வருதோ அங்கே I, me. They refer to one speaker. பேசுகிற அந்த ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்கிறோம். We and us are plural pronouns. weயும் usன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேரை சொல்லுது. plural pronouns. They refer to more than one speaker. ஒருத்தருக்கு மேலே இது ரெண்டும் denote பண்ணுது. இப்போ let us fill in the blanks with personal pronouns. Some deer came to the water hole because என்ன வரணுமா? they were thirsty. deer வந்து thirsty-ஆ இருந்தது. they were thirsty-ன்னு வரணும். When Ankur finished the book, he put it back. he வரணும், it வரணும். he put it back. திரும்பி போட்டுட்டான். அந்த எடுத்த இடத்துலே வச்சுட்டான். Om pushed the door and when he opened, he got scared. Om pushed the door and when it opened, door திறந்துருச்சு தானா. it opened, he got scared. இங்கே it வரணும், இங்கே he வரணும். door திறந்தது, he got scared, பயந்துட்டான். The children were feeling cold, so they wore coats. சில்ட்ரனுக்கு ரொம்ப குளிராக இருந்தது, அதனால் அவங்க என்ன போட்டுக்கிட்டாங்க? கோட்ஸ் போட்டுக்கிட்டாங்க. they wore coatsன்னு வரும். We have not met the headmaster yet. இன்னும் நாங்கள் ஹெட்மாஸ்டரை சந்திக்கலை. he is busy in a meeting. he வருதுங்க. he is the personal pronoun. Okay children, this is how you have to fill up using personal pronouns. Now let us see in detail about adjective with an exercise example.
An adjective is a word used to describe a noun or a pronoun. ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் adjective. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். An angry man, a happy person, it is green, a wide grin, an orange pen, he is fat. ஓகே, இங்கெல்லாம் வந்து பாருங்கள், ஆங்க்ரின்னு யாரை டிஸ்கிரைப் பண்ணுறோம்? மேனுங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஆங்க்ரி இஸ் தி அட்ஜெக்டிவ். ஹாப்பி பர்சனில் பர்சன்கிறது நவுனு, ஹாப்பிங்கிறது டிஸ்கிரைபிங் த பர்சன். ஸோ ஹாப்பி இஸ் த அட்ஜெக்டிவ். இட் இஸ் க்ரீன், ஒரு பொருள் பச்சையாக இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஹியர் க்ரீன் இஸ் த அட்ஜெக்டிவ். வைடு கிரின், வைடாக இருக்குது. கிரின்னுனா ஒரு சிரிப்புன்னு வைங்களேன், சிரிப்பை கிரின்னு சொல்லுவோம். ஸோ வைடாக இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறதால வைட் இஸ் தி அட்ஜெக்டிவ். அண்ட் ஆரஞ்ச் பென், பென்னோட கலர் ஆரஞ்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஆரஞ்ச் இஸ் தி அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் ஃபேட், அவன் ஃபேட்டாக இருக்கான், குண்டாக இருக்கான். ஹீங்கிற ப்ரொனவுனை ஃபேட்டுங்கிற வேர்டால் டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஃபேட் இஸ் த அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து we can describe a noun or a pronoun, ரெண்டுத்தில் எதை வேணால் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, now let us see this exercise so that you will understand better. Underline the appropriate adjectives in the following sentences. The sun is round, இல்லையா? sun is the noun, roundங்கிறது அதோடைய description. so round is the adjective. Everyone likes to sleep on a soft bed. பெட்டு தான் இங்கே நவுனு. அந்த பெட்டு எப்படி இருக்கணும்னு சொல்கிறோமா? சாஃப்டாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ சாஃப்ட் இஸ் தி அட்ஜெக்டிவ். மம்மி கேவ் மீ அ ஸ்வீட் சாக்லேட். சாக்லேட் இஸ் த நவுன் ஆர் நேமிங் வேர்ட். அது ஸ்வீட்டாக இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஸ்வீட் இஸ் தி அட்ஜெக்டிவ். ஐ சா சம் ஒயிட் clouds வரணும். clouds is the noun or the naming word and அதை வந்து ஒயிட்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால white is the adjective. The athlete was happy when he won the race. athlete ஓடி ஜெயிச்சிட்டான் ரேஸில். ஸோ அவன் ஹாப்பியாக இருப்பான் இல்லைங்களா? ஸோ ஹாப்பிங்கிறது அந்த அத்லீட்டோட மூடை டிஸ்கிரைப் பண்ணுது. athlete தான் நவுன், ஹாப்பி அவனுடைய ஃபீலிங். ஸோ ஹாப்பி இஸ் தி அட்ஜெக்டிவ் ஆர் describing word. In June it is hot in the afternoons. ஜூன் மந்த் எப்படிமா இருக்கும்? நமக்கு ஹாட்டாக இருக்கும், சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ hot in the afternoons. ஜூன் மந்தோட எதை எப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ஜூனுங்கிற நவுனை ஹாட் ஆஃப்டர்நூன்ஸ்ன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஹாட் இஸ் தி அட்ஜெக்டிவ். grandfather bought some ripe apples for me. நல்ல பழுத்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார் grandfather. ஸோ ரைப்புன்னு வரணும் பழுத்ததுக்கு. ஆப்பிள் இஸ் த நவுன், அது நல்லா பழுத்து இருக்குது ரைப்புன்னு சொல்கிறதுனால ரைப் இஸ் தி அட்ஜெக்டிவ். children were not allowed to go to the shallow or deep end of the swimming pool. deep is the right answer. ஸ்விம்மிங் பூலில் ஆழத்துக்குள்ளே சில்ட்ரன் போகிறதுக்கு அலோவ் கிடையாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது? டீப் எண்டு. டீப் எண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸ்விம்மிங் பூல் இஸ் த நவுன், டீப் இஸ் தி அட்ஜெக்டிவ் ஆர் த describing word for swimming pool. புரியுதாமா? This is how you have to identify the adjectives and write them. Okay? So kids, that's the end of today's video session. I am sure you all understood the topics that I covered today. Grammar is very important in English. So make sure you learn them thoroughly. Listen to the video again and again. Go through the lessons, go through the worksheets, do them properly so that your grammar foundation is built strong. Okay children, thank you. Let us meet in the next video session. Till then, take care. Bye.